ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் ஒரு ரீகேப். இப்போ வந்து பார்ட் 5 தான் கைஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் பேசாமல் சாப்டர்க்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த வேற ஒரு இடத்துக்கு காட்டுறேன் கைஸ். அந்த வேற ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க ஒரு ரூம் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்து 2 பேர் வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு மொட்டை இருப்பாங்க கைஸ். அவன் இருந்துட்டு, இது என்னால் நம்பவே முடியல, நான் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இது என்னால் இப்போவும் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான் கைஸ். அப்படி அவன் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு, என்ன பாஸ் என்னாச்சு, நீங்கள் இந்த மாதிரி வந்து வியர்டாக வந்து திங்க் பண்ணுறீங்கன்னா வந்து அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கணும், நீங்கள் வியர்டான ஐட்டம் வந்து ஏதாவது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்களா, எதுக்காக வந்து இப்படி இங்கே சர்ப்ரைஸ் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருந்துட்டு, உனக்கு வந்து அவ்வளோ க்யூரியஸாக இருந்தால் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்து அவனுக்கு ஆப்போசிட்டில் நீட்டும் போது இவன் வந்துட்டு, என்னடா ரிப்போர்ட் அப்படி பார்க்கும்போது அதை பார்த்தா நம்ம ஹீரோவோட ரிப்போர்ட் தாங்க. அவன் வந்துட்டு, இது வந்து பிளேயர் கிம்மோட ஒரு ரிப்போர்ட்டு, இது வந்து ரீசெண்டாக நம்ம செக்ரட்டரி தான் வந்து கண்டுபிடிச்சா. இவன் வந்து அப்நார்மலாக வந்து டஞ்சன் கேட்டியெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட் டைம் என்ட்ரானா குரூப்பாக தான் என்ட்ரானா, ஆனால் இவன் மட்டுமே தனியாக கிளியர் பண்ணான். இப்போது அடுத்தது வந்து செகண்ட் டஞ்சன். இது இவன் ஃபஸ்ட் டஞ்சன் வந்து முடித்து அவ்வளோ டேஸ் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளேயே வந்து செகண்ட் டஞ்சன் வந்து முடிக்கிறதுக்கு இவன் தனியாக போயிருக்கான். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது ஆப்போசிட்டில் இருக்கிறது இருந்துட்டு, பாஸ் இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, என்னதான் இருந்தாலும் நானும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஆர்வக்கோளரில் நிறைய டஞ்சன்ஸ் வந்து ரைட் பண்ணேன், ஆனால் இவன் அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது, நான் வந்து தனியாக போகல, நான் வந்து அப்போது நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு தான் போனேன், இவன் வந்து இந்த மாதிரி ரேக்லெஸ்ஸாக வந்து எல்லா டஞ்சனையும் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறானா, என்னால் வந்து இது நம்பவே முடியல, எந்த குருட்டுத்தனமான ஒரு செக்ரட்டரி வந்து இந்த ரிப்போர்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு, அந்த குருட்டுத்தனமான ஒரு செக்ரட்டரி நான் தான், உனக்கு அதில் ஏதாவது பிரச்சனையா, நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் ஏதாவது உனக்கு ப்ராப்ளமான்ட்டு ஒரு கேள்வி வருவாங்க. சிவ வந்து செக்ரட்டரி கேள்வி வச்சுக்கலாம். அப்படி அவள் கேட்டோன்னே இருந்துட்டு, அவள் கேட்டோடனே இவன் இருந்துட்டு, ஓ செக்ரட்டரி லீ நீங்களா, நீங்கள் இது ரிப்போர்ட் வந்து நீங்கள் இதை வந்து உங்களுக்கு நீங்கள் மூலமாக வந்து இந்த ரிப்போர்ட் எழுதினீங்கன்னா அது வந்து 100% வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லி அவன் அந்த செக்ரட்டரி லீ பற்றி அவன் பயந்துட்டு இருப்பான் கைஸ். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த செக்ரட்டரி லீ இருப்பாள். அவள் வந்துட்டு ஒரு காஃபி வந்து எடுத்து அந்த டேபிளில் வைப்பா. டேபிளில் வச்சோடனே இருந்துட்டு எல்லாருமே அந்த காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மொட்டையும் இருப்பாள். அவன் வந்துட்டு, இப்போ புரியுதா இந்த ரிப்போர்ட் ஏன் வந்து 100% வந்து அக்யூரேட்டுன்னு சொல்கிறேன்ட்டு, ஏன்னா இது வந்து நம்ம செக்ரட்டரி லீ வந்து இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருக்கா, இது வந்து எந்த நிலமையிலையும் வந்து இது வந்து ஃபேக்காக இருக்காது, அது வந்து 100% அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீ குடிச்சிட்டே தான் ஒன்று நோட் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் காஃபி அந்த பேக்கெட்ஸ் இருக்குங்களா அது இருக்குது. அதை பார்த்தோன்னே இருந்துட்டு, செக்ரட்டரி லீ நான் உங்களுக்காட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி வந்து எனக்கு பிடிக்காது, இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஏன் வந்து இதையே திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அவள் குடிச்சிக்கிட்டே வந்து சொல்லுவாள் கைஸ், இந்த மாதிரி நான் வந்து இதை நம்ம ஃபினெக்ஸ் கில்டுக்கு வந்து மீட்டிங் நடக்கும்போது தான் வந்து இந்த டீ வந்து குடிக்கிறதுக்கு வந்து நான் இது பண்ணேன், ஒரு மாதிரி தயாரி பண்ணேன், அதுக்கு அந்த தயார் பண்ண அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து இந்த பிளேயர் கிம்மை பற்றி டீட்டெயில்ஸு கிடச்சிது, அது மூலமாக வந்து நான் அவனோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அடுத்த செகண்ட் அந்த மொட்டை இருந்துட்டு, ஓ அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சா, செக்ரட்டரி எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் செக்ரட்டரி வந்து போழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்துட்டு, இவன் ரொம்ப ஓவராக நெஞ்சனாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மொட்டையும் இருந்துட்டு, சரி செக்ரட்டரி லீ இந்த மாதிரி டஞ்சனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா, அது என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்கும்போது அவர் வந்துட்டு, இப்போதைக்கு வந்து நம்மளால் அந்தளவுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியல, ஆனால் கொஞ்சம் டஞ்சன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இது கேட்டுங்க, இந்த டஞ்சன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் போக முடியும். ஹீரோ போகிறாருன்னா அவர் வந்து அந்த கில்டு மூலமாக அதுக்கிட்ட வந்து ஒரு கிரெடிட்டபிலிட்டி அந்த லோன் மாதிரி வாங்கிட்டு அது மூலமாக அந்த கேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ரைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதில் வர அந்த ட்ரெஷர்ஸ் அந்த மாதிரி அதை வச்சு வந்து இந்த ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. அதான் ஒரு டஞ்சன் வந்து இப்படி ரைடு பண்ணோன்னா அதை வந்து கில்டு மூலமாக பர்மிஷனில் இருக்கணும், இல்லை சோலோ போய் பண்ணுறோம்னா நம்ம வந்து அந்த கேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் கைஸ். அப்படி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வந்துட்டு, என்னது டஞ்சனை வாங்குறீங்களா, எதுக்கு, நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பிளேயர் யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை வந்துட்டு, யார் இருக்காவா, என்னடா இப்படி கேட்குற, நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, நான் இப்போ தானே வந்து டஞ்சனை முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் அந்த மொட்டை வந்துட்டு,
என்னதான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற, நான் வந்து என்ன நினச்சிட்டுருக்கிறேன், நீ வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஆள்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ வந்து ஓவராக வந்து இந்த மாதிரி லீவ் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா நீ ரொம்ப லேசி ஆயிடுவேன்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கைஸ். நான் போக மாட்டேம்மா, இவன் இருந்துட்டு நீ தான் போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த செக்ரட்டரி இருந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க கைஸ். இப்போ சீனாங் கட்டாய் ஹீரோ வந்து அந்த டஞ்சனில் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாள், இப்போ அதை தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி கேட்டில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ உருவாக்குன அந்த ஸ்கெல்டன் வந்து ஆர்க் ஸ்கெல்டன் வந்து ஒரிஜினல் ஆர்க் வந்து போட்டு தெளியுது. ஹீரோ இருந்துட்டு இதோட டியூரபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதனால் வந்து அந்தளவுக்கு வந்து அடி தாங்க முடியல, ஆனாலும் வந்து இது எனக்கு பரவாயில்ல, இது மூலம் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த இம்மோர்டல் கிங்னு சொல்ல போகிற அந்த நெக்ரோமான்சர்கிட்டேருந்து நான் ஒரு மெத்தடை வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்று ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி அவனவே வந்து தோக்கடிச்சிருப்பார் கீஸ். இந்த மாதிரி வந்து எவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து என்னோடய வீரர்களை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்கிட்ட வந்து லிமிட்டான ஒரு மான பவர் இருந்தால் போதும், நான் என்னோடய இது வரைக்கும் கொன்ன சாக்ரிஃபைஸ்லேருந்து திரும்ப நான் வந்து அந்த ஸ்கெல்டன் சோல்ஜரை வந்து லிமிட்லெஸ்ஸாக உருவாக்கிட்டே இருப்பேன், அதுக்கு வந்து மானா மட்டும் இருந்தால் போதும் ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கீஸ். அப்படி சொல்லிகிட்டே வந்து ஹீரோ வந்து அந்த சாக்ரிஃபைஸ் மூலமாக இன்னொரு ஸ்கெல்டன் வந்து உருவாக்குவார். அப்போ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நிறைய ஆர்க்ஸை வந்து அவரே போட்டு தள்ளியிருப்பார். அப்படி போட்டோடனே இந்த ஆர்க்கு வந்து அந்த ஸ்கெல்டனை வந்து ஹீரோ உருவாக்கணுன்னே அந்த மற்ற ஆர்க்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக பார்த்துட்ருக்கோம், என்னடா இவன் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டைம் போகுது, இந்த மாதிரி ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா ஆர்க்ஸுமே மேக்ஸிமம் ஆர்க்ஸுமே ஹீரோ போட்டு தள்ளிடுவார். ஹீரோவுக்கு வந்து லெவலப் ஆகுது, ஹீரோவோட அபிலிட்டி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பிளட் பாய்சன் அந்த ஸ்கில் வந்து level 2க்கு போயிருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, நான் வந்து லெவலப் ஆகிட்டேன், ஆனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து சின்ன பொடி பசங்களுக்கு தான் முடிச்சுக்கிறேன், நீ பெரிய தலைக்கட்டை வந்து போட போகணும், இந்த கேட்டோட பாஸை வந்து போட்டு தரணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார் கீஸ். இந்த மாதிரி வந்து மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தில் வீக்காக இருக்கிறங்காட்டி அதுக்கெல்லாம் வந்து குரூப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து அது ஏன் வந்து எல்லோரும் லீடர்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து அதோட இனத்தையவே வந்து அடித்து கொன்று அதோட இனத்தையவே அது சாப்பிட்ருக்கும், அதனால தான் வந்து அது லீடர்னு சொல்கிறாங்க. அது மற்ற மாதிரி மிங்கிளாக சுற்றாத எப்போவுமே சோலோவாக தான் சுற்றும். இப்போது இதுக்கெல்லாம் குரூப்பாக தான் இது கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் தான் வந்து அந்த லீடரும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்க் லீடரை பற்றி ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு மேப் மாதிரி அவர் தலையில் வரைஞ்சிட்டு யோசிச்சுட்டு இருப்பார் கீஸ். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து என்னதான் இருந்தாலும் சரி, இப்போ வந்து நான் அவங்ககிட்ட சோலோவாக வந்து ஃபைட் பண்ண போகிறேன்னா என்னால் வந்து அதில் வந்து சாக்ரிஃபைஸ் பாடி இருக்காது, நான் வந்து ஒரே ஒரு ஸ்கெல்டன் வச்சு மட்டும்தான் வந்து அதை சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்கெல்டனோட மண்டையில் தட்டிட்டு யோசிச்சுட்டு இருப்பார் கீஸ். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு சரி இது வந்து டக்குன்னு முடியும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் அந்த கேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போக நிறைய எலும்பு கூடுகளாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு இது என்ன இவ்வளோ எலும்பு கூடுக்குதுன்னு பார்க்கும்போது தான் வந்து தூரத்தில் வந்து அந்த லீடர் ஆர்க்கை வந்து ஒரு நார்மல் ஆர்க்கை வந்து அடித்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க ரத்தக்கரையோட. அப்படி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அதோட ஐஸ் எல்லாம் வந்து ரெட்டாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு இதுதான் நான் தேடிட்டு இருக்கிறேன் அந்த லீடர் ஆர்க்காக இருக்கணும், நான் வந்து இப்போ இதோட கதையை வந்து சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறாரு கைஸ். அது பிளான் போட்டு என்ன தான் இருந்தாலும் சரி, அது நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்க்கோடையும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டியூரபிளும் ரொம்ப ஜாஸ்தி, இது கூட வந்து நேருக்கு நேராக வந்து போய் ஃபைட் பண்ணுறது நம்ம தற்கொலைக்கு சமம், அதனால் வந்து இது வந்து புத்தி தீட்டி தான் வந்து இது வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு செவுத்துக்கு, அதாவது அங்கே செவுரில் ஒரு பாறைக்கு பின்னாடி வந்து அவரோட அம்பில் வந்து அவரோட பிளட்டை வந்து தடவி வச்சுருப்பாரு. ஏன்னா ஹீரோட பிளட் வந்து பிளட் பாய்சனுங்க காட்டி. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆர்க் ஸ்கெல்டன் வந்து ஹீரோ வந்து ஆப்போசிட் நிற்க வச்சுட்ருப்பாரு. அப்போ இந்த லீடர் ஆர்க் இருந்துட்டு பின்னாடி திருப்பிட்டு இங்கேன்னு இந்த எலும்புன்னு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த எலும்புன்னு அட்டாக் பண்ண போகுங்க. ஹீரோ வந்துட்டு தூரத்துலேருந்து அந்த லீடர் ஆர்க்குக்கு வந்து ஏம் வச்சுட்ருப்பாரு. முன்னாடி வந்து அதை வந்து கவனத்தையெல்லாம் வந்து அது பக்கம் இருக்கும். ஹீரோ ஒருத்தங்க எக்ஸ்ட்ராக்கிறங்கிற ஒரு சென்ஸே இருக்குது அந்த லீடர் ஆர்க்குக்கு. அந்த ஸ்கெல்டன்னாலையும் வந்து சமாளிக்க முடியல. அது வந்து தடுத்து நிற்கும் போது இந்த லீடர் ஆர்க்கு வந்து அந்த ஸ்கெலிட்டனோட கையை வந்து கடித்து அந்த எலும்பியெல்லாம் நொறுக்கிட்டு இருக்குங்க. ஹீரோ வந்துட்டு இப்போ நான் வந்து கரெக்டாக ஏம் பண்ணி அடித்தாகணும், அதோட வீக்னஸ் வந்து கரெக்டாக பார்த்து அடித்தாகணும், என்ன தான் இருந்தாலும் நான் வந்து இதோட சதையில் அடிக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப டியூரபுளாக இருக்கும், அதனால் நான் இந்த அம்பு வந்து அதோட சதைக்குள்ளே இறங்காது, அப்போ வீக்னஸான பாயிண்ட்னா அது ஒன்று தான் சொல்லிட்டு ஹீரோ வந்து நேராக வந்து அந்த
குறி வச்சு அந்த ஆருக்கு கேப்டன் ஆருக்கு முன்னாடி வந்து அனுப்பிச்சிடுவார் கைஸ். அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக வரும்போது இதுவும் நோட்டீஸ் பண்ணிடும். ஆனால் நோட்டீஸ் பண்ணாலும் வந்து அதுக்கு அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்காதுங்காட்டி அந்த அம்பு வைஸ் டக்குன்னு அதோட கண்ணிலே வந்து இறங்கி நிற்கும் கைஸ். அப்படி இறங்கினோடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்போ அது வீக் பாயிண்ட் கண்டிப்பாக ஐஸ் தான், ஏன்னா அதில் வந்து எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அது கண்ணில் இருக்கிற அந்த அம்பை வந்து பிடுங்கி கீழே போட்டுருங்க. அப்படி பிடுங்கி கீழே போட்டோடனே ஹீரோ வந்துட்டு, ஓ நீ ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்ல வர்றியா, ஆனால் நான் அனுப்பிச்சது வந்து உன்னோட கதையை முடிக்கிறது வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பார் கைஸ். அப்படி சொல்லிகிட்டே இருந்துட்டு என்னோடய பிளட் பாய்ஸ் வந்து இப்போ லெவல் 2 இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி ஆர்க் கேப்டன் அதோட உடம்பு வந்து உங்களோட பாய்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு, இது வந்து அதோட லைஃப்பை வந்து ஹெல்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹீரோக்கு வருது கைஸ். அப்படி வந்தோடனே வந்துட்டு இதனாலே வந்து அந்த பாய்ஸனோட எஃபெக்ட் தாங்காமல் அது வந்து கீழே அப்படியே சரிஞ்சிருது. ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக வந்து ஹெல்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு உன்னோட கதை வந்து இதோடய முடிஞ்சிருச்சு கேப்டன் ஆர்க்குன்னு சொல்லிட்டு அதோட கதையை வந்து முடிச்சிருவார் கைஸ். அப்படி முடிச்சோன்னே வந்துட்டு பக்கத்தாடி பார்த்தா பூரா மனித எலும்பு கோடுகள் வந்து நிறையா இருக்கும். அப்படி ஹீரோ பார்த்துட்டு இது வந்து சரியான மலந்திண்ணியாக இருக்குது, இத்தனை இடத்த வந்து இது வந்து தின்னு வச்சுருக்குதா, இஷ்டம் கிடைக்கிற எல்லாத்தையுமே தின்னு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த குரூப்ஸ் ஆஃப் ஸ்கெல்டனில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் ஸ்கெல்டன் வந்து ஒரு ஸ்கெலிட்டனோட அந்த ரிப் இருக்குமில்ல, அந்த விழா எலும்பில் வந்து ஒரு ஸ்வாடில் வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு இது வந்து வாய்ப்பே இல்லை, இது வந்து ஆர்க்கு வந்து இது பண்ண முடியாது, இது வந்து ஏதோ ஒருத்தன் பிட்ரேயல் பண்ணியிருக்கணும், இல்லை யாராவது அசாசின் வச்சு இந்த வேலையை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிகிட்டே இருப்பார் கைஸ். அப்படி திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு நான் வந்து அந்த இப்போதைக்கு நட்டோரியஸ் கில்டுன்னு இருக்க சொல்லப்படுற அந்த கில்டில் போய் சேரணுன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து யாங் பார்க் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கூட வந்து நான் நெருக்கமான ஒரு உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுட்டு இருப்பார். ஏன்னா அதுதான் வந்து இந்த ஹோலி கில்டுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு கில்டு. அது வந்து இப்போதைக்கு குட்டாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈவில் கில்டு தான் கைஸ் அந்த ஹோலி நைட் இருக்கிறது. இப்போ ஆப்போசிட்டாக ஹீரோ சேர நினைக்கிறது வந்து அதுவுமே வந்து ஒரு நட்டோரியஸ் கில்டு தான், அதுலேயும் வந்து ஈவில் தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இது மூலமாக ஹீரோ வந்து இதில் சேரும்போது அந்த ஹோலி நைட்டோட அவரோட பார்வை வந்து இவர் ஹீரோ மேலே திருப்பாமல் வந்து சீக்கிரமாக ஹீரோ வந்து அவரோட ஸ்கில்லை வந்து வளர்த்துட்டே போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கேப்டன் கூட வந்து சீக்கிரமாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாங் பார்க் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி வச்சுட்டு போயிருச்சு. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது வந்து சைடில் பார்த்தா ஒரு கேவ் இருக்கும். ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன கேவ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குங்க. அந்த ஸ்கெலிட்டன் பார்த்துட்டு, ஓ இதுதான் வந்து அந்த ரைசிங் ஸ்டாரா, இதுதான் வந்து எனக்கு முன்னாடி வந்து இவனுக்கு இங்கே ரைட் பண்ணியிருக்கானுங்க, குரூப்பாக இருக்காங்கன்னா ஒருத்த மட்டும் தனியாக வந்திருக்கான். இந்த ஸ்கெலிட்டன் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து எந்த டேமேஜையும் நோட்டீஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக அந்த ஆருக்கு லீடராருக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது இவன் தனியாக வந்து ஓடி வந்திருக்கணும். அப்படி ஓடி வந்து இவன் வந்து அந்த செவுத்தில் வந்து அவனோட நாட்களை வந்து எழுதி வச்சுருக்கான், அதாவது இந்த கோடாக போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கீழே ஒரு டைரி மாதிரி பார்க்குறாரு. இது என்ன டைரி, இவன் டைரி வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் போது அந்த டைரியில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அந்த யாங் பார்க்னு ஒரு கில்டு லீடர் இருப்பான்ல, அவனோட கில்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கொல்றதுக்கான ஒரு பிளாக் லிஸ்டட் இருக்கும். ஹீரோ வந்துட்டு, ஓ அந்த கில்டை கொல்றதுக்கான பிளாக் லிஸ்டடா, இன்றைக்கி நான் ரொம்ப லக்கி தான், இது இருந்தால் போதும் நான் வந்து அவனோட கில்டில் போய் ஈஸியாக வந்து என்னால் சேர முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டைரி வச்சுட்டு இருக்கிறாரு கிஸ். அப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து லெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடும். ஏன்னா அந்த கேட்டில் இருக்கிற எல்லா என்ன சொல்கிறது எல்லா க்ரீச்சர்ஸுமே வந்து ஹீரோ வந்து போட்டு தெளிவார். வெல் கைஸ், இதோட வந்து இந்த பாட்டு முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பை. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.